எல்லா புகழும் இறைவனுக்கே. இந்த 2022 நம்ம அதர்வா முரளிக்கு எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம். மொத்தம் 3 படம் ரிலீஸ் ஆகியிருக்கு. இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிறது ட்ரிக்கர் பற்றி பார்ப்போம். செப்டம்பர் 23ஆம் தேதி இந்த படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆச்சு. ரூபன் எடிட்டிங் பண்ணியிருப்பார், ஜிப்ரான் மியூசிக் பண்ணியிருப்பார். சாம் ஆண்டன் 100ங்கிற ஒரு படத்தை கொடுத்த சாம் ஆண்டன் இந்த படத்தை நம்ம அதர்வா முரளிக்காக டைரக்ட் பண்ணியிருப்பார். இதில் அதர்வா இருப்பார், தானியா ரவிச்சந்திரன் இருப்பாங்க, அருண் பாண்டியன். தானியா ரவிச்சந்திரனுக்கு இந்த படத்தில் ஒன்றும் பெருசாக வேலைன்னு சொல்ல முடியாது. அருண் பாண்டியன் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரோல் பண்ணியிருப்பார். இந்த படம் பெரிய அளவில் பேசப்பட்டாலும் கலெக்ஷன் வைஸ் தான் அந்தளவுக்கு பெருசாக அந்த படம் சாதிக்கலை அப்படின்னு தான் பாக்ஸ் ஆஃபீஸில் சொல்லியிருந்தாங்க. ஒரு சுமாரான படம் தான் இது, ஒரு ஆவரேஜான மூவி. ஒன்ஸ் பார்க்க வேண்டிய ஒரு மூவி தான். அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது நம்ம சர்க்குணத்தோட டைரக்ஷனில் வெளியே வந்த பட்டத்து அரசன். இது லைக்கா தயாரிச்சிருப்பாங்க இந்த படத்தை. ராஜ்கிரண், ஆஷிகா ரங்கநாத் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் பார்த்திங்கன்னா ஜிப்ரான் தான் மியூசிக் பண்ணியிருப்பார். சாங்ஸ் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் ஒன்றும் சொல்ல முடியாது. நவம்பரில் 25ஆம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆன ஒரு படம். இந்த படமும் பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜ் மூவின்னு சொல்ல முடியாது. இது ஒரு மிகப்பெரிய ஃப்ளாப் மூவி அப்படின்னு தான் சொல்லணும். அதர்வாவை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஒரு சுமாரான படம் அப்படின்னு வேணும்னா வச்சுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது குருதி ஆட்டம். இது பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 5ஆம் தேதி தியேட்டரில் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. பிரியா பவானி சங்கர் இதில் அதர்வாவுக்கு ஜோடியாக பண்ணியிருப்பாங்க. அனில் எடிட்டிங் பண்ணியிருப்பார். யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக்கில் சாங்ஸும் பார்த்திங்கன்னா ஒன்றும் பெரிய அளவில் ஹிட்டுன்னு சொல்ல முடியாது. ஸ்ரீ கணேஷ் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருப்பார். இந்த படமும் பார்த்திங்கன்னா ஒரு டோட்டல் வாஷ் அவுட்னே சொல்லலாம். ஸோ அதர்வா முரளியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு சுமாரான ஆண்டுன்னு கூட சொல்ல முடியாது. ட்ரிக்கர் ஓரளவுக்கு ஒரு பேரை காப்பாற்றி கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ சாம் ஆண்டனுக்கு தான் நம்ம அதர்வா முரளி தேங்க்ஸ் சொல்லணும். வேறு ஒரு அப்டேட்டில் உங்களை பார்க்குறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். உடனுக்குடன் சினிமா தகவல் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள்.